ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். வெல்கம் டு டாப் டாக்கர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் கடைசியில் நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுவான். வீடியோ வந்து நல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம். கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கை வந்து காட்டுறாங்க. பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா போ, ஷின்சன், கசாமா இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு குரல் வந்து கேட்குது, வித்தியாசமான டிக்கெட். அப்போ ஒரு டிக்கெட் காற்றுல பறந்து வருது. இவங்க 3 பேரில் அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்சன் வந்து எடுக்கிறான். அப்போ கசாமால ஷின்சன் அவுட்டுன்றான். டே வாயா மூடுறான், என்கிட்ட டிக்கெட் இருக்கு பாரா, கிராஸ் பசில் மாதிரி இருக்குது இந்த டிக்கெட், சூப்பர், இந்த டிக்கெட் வச்சு விளையாடலாம் போது கசாமால நான் இந்த டிக்கெட் வச்சு விளையாடலாம் வரல நீரானா, நீ வரலனாலும் பேர் எழுதணும்டான்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் என்ன பண்ணுறான், எல்லார் பேரும் இந்த டிக்கெட்டில் வந்து எழுதி வைக்கிறான். இவங்க 3 பேர் நின்றுட்டு இருக்கும்போது நேனி வந்துட்டு கைஸ் நான் வந்துட்டேன்னு கத்திக்கிட்டு வரும்போது அந்த டிக்கெட்டில் ஒரு சிவப்பு கலரில் கோடு வந்துட்டு தானாகவே ஒரு பேர் ஒன்று வருது. அதை கசாமா பார்க்குறேன், அப்படியே கத்தின்னு ஓடி அந்த நேனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே வீண்டா எழுந்துட்டு ஒரு பொண்ணு குழிக்குள்ளே விழுந்துட்டு ஏந்து நிற்கிறான். அடிபட்டுருக்கு, எவனாச்சும் தூக்கி விடணும், எங்கேயாச்சும் அக்கறை இருக்கா, இல்லை கல் மாதிரி இங்கேயே நிற்கிறீங்களேடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அந்த குரல் வந்து கேட்குது, வித்தியாசமான டிக்கெட் யார் தேர்ந்தெடுக்க போகிறான்ட்டு. எல்லோரும் அந்த டிக்கெட்டை சுற்றி பார்க்குறாங்க. அப்போது அதே சிவப்பு கோடு போச்சனோட பேர்கிட்ட அங்கே வருது. அப்போ மசா சொல்கிறான், போச்சான் அடுத்து இப்போ நீ தான் கீழே விழ போகிறேன்ட்டு. போச்சான் ரொம்ப பயந்து அப்படியே பின்னால் போகிறான். கல் தடிக்கி போச்சானும் கீழே விழுறான். கீழே விழுந்தோடனே இந்த டிக்கெட்டில் அந்த பேரில் இருக்கிற போச்சான் கீழே விழுந்துட்டான். இங்கே எங்கேயோ பெரிய ஆபத்து இருக்குன்னு இவங்களாம் பேசும்போது போச்சான் கிட்ட வந்துட்டு இந்த டிக்கெட் கோஸ்ட்டோட டிக்கெட்டுன்றானா. எல்லோரும் என்னது கோஸ்ட்டானு பயப்படுறாங்க. போச்சான்லாம் கோஸ்ட்டு தான், இந்த டிக்கெட்டை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்கன்ட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டிக்கெட்டில் யாரெல்லாம் அவங்க பேர் எழுதி வைக்கிறாங்களோ அவங்களாம் பயங்கரமான ஆபத்தில் மாட்டிப்பாங்கன்ட்டு நம்ம போ வந்து சொல்கிறான். இது கேட்டு கசாமால யார் காதலடா பூ சுற்றுறேன், இந்த நேனி கண்ணு தெரியாமல் ஓடி வந்து குழிக்குள்ளே வின்ட்டான், நீ தெரியாமல் கல் தெரிய கீழே வின்ட்டு, இது எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ் தான், இந்த டிக்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கசாமா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வித்தியாசமான டிக்கெட் அடுத்து யாருன்ட்டு மறுபடியும் அந்த குரல் பயங்கரமாக கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசாமாவோட பேருக்கு நேரம் அந்த ரெட் லைன் வந்து கீழே ஒரு வார்த்தை வந்து எழுதியிருக்கு. நேனி அந்த வார்த்தையை படிக்கிறா, ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கு. ஃபிஷ்ஷான்னு ஏதாவது ஆச்சரியப்படுறாங்க, ஃபிஷ்ஷாலே இவனுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்ட்டு. அப்போது நம்ம ஷின்சன் ஃபிஷ் காஸ்டியூம் போட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா. கசாமால இவன் வேற ஒருத்தன் வெந்த புள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான்னு கசாமா பயந்துட்டு இருப்பான். அடுத்து எனக்கு ஏதாச்சும் நடக்காதோன்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்பானா. அப்போ கசமா பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒருத்தர் வருவார். அவரை பார்த்து இந்த கசமா பயங்கரமாக பயந்துருவானா. தாத்தா இவரை பார்த்தா பயந்துன்னு சொல்லிட்டு கசமா நார்மல் ஆகிடுவான். அதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த டிக்கெட் போலியோ இதில் எழுதிருக்குதுன்னு நடக்காது போலியோன்ட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைமில் திரும்பவும் வித்தியாசமான டிக்கெட் அடுத்து யாருன்ற குரல் கேட்டு மசாவுக்கு நேரம் அந்த ரெட் லைன் வர ஆரம்பிக்குமா. கீழே என்ன எழுதியிருக்கோன்னா மசாவை மறைஞ்சிருவான்ட்டு. இதை ஷின்சான் பார்த்து ஐயா மசா மறைஞ்சிருவானா, அப்போ இந்த உலகத்தை விட்டே போயிடுவான்வானா. உடனே மசாவில் என்ன ஷின்சான் ஜோக் காட்டுறியா, ஆசையா பாரு, என்னடா நீ இப்படி இருக்கியே, நான் அப்போல்லாம் மறைய மாட்டேனான்னு சொல்லிட்டு பாதி பயத்திலே அலற ஆரம்பிச்சிருவோம். அப்போ போல மசாவ் உன் காலை பாரு மறையிறன்னுவானா. மசோ காலை பார்த்துட்டு அப்படியே கையை பார்த்தா கையோ மறையுது, அப்புறம் தலையை பார்த்தா தலையும் மறையுது. ஷின்சன் தலைகால புரியாமல் ஆடுவான். ஓ மசா மறையிறான், உலகத்தில் பிறக்க மாட்டான் சூப்பர்ன்ட்டு. இந்த மசம் மறையும் போது கூட டே ஷின்சன் சும்மா இருடா, நானே நொந்து போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போது போவும் கசாமாவும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த ரெட் கலர் லைன் வந்து மசாவை பேர்கிட்ட கீழே வரைக்கும் வரத்துக்குள்ளே அந்த பேப்பரை எப்படியாச்சும் கிழிச்சிடலாம், அதோட டிக்கெட் எப்படியாச்சும் கிளிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கிளிக்கவே முடியாதா. மசாவை மறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஷின்சான் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவானா, அந்த ரெட் லைனுக்கு நேராக ஒரு லைனை போட்டு அந்த ரெட் லைனை ஷின்சான் போட்ட லைனுக்காக வந்து ட்ராவல் பண்ணி விட்ருவோம். இப்போ எப்படி தண்ணி போயிட்டுருக்கு, அப்போ நம்ம திடீர்னு இப்போ ஒரு பள்ளத்தை தோண்டி பள்ளத்தை நோக்கி தண்ணி போகல, அதே மாதிரி ஷின்சான் போட்ட லைனை நோக்கி அந்த ரெட் கலர் லைன் போதா. திரும்ப அந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஷின்சான் போட்ட லைனை முடிச்சுட்டு மறுபடியும் மசாவுக்கிட்டே போயிட்டுருக்கு. ஷின்சான் லைன் போட்டு மசாவை காப்பாற்றி விட்டுட்டே இருப்பான். மசாவை மறைவான் வருவான் இப்படியே போயிட்டு இருக்குமா. அப்புறம் ஷின்சானில் கடைசி வரைக்கும் லைனை போட்டு மசாவை காப்பாற்றிட்டு எப்பா மசாவ் உனக்கு இனிமேல் எதுவுமே ஆகாது, லைன் போட்டே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா, நான் அப்போ தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஷின்சான் தண்ணி குடிக்க போயிடுவான். அப்போ நேனி வந்து சொல்லுவா, பாத்தியா மசாவுக்கு மட்டும் எதுவுமே ஆகலட்டப்பா, மசாவில் நல்லா தெய்வ குழந்தை, என்னெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து சாம்பியன்னுவானா. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு பால் வந்து மசாவோட மண்டையிலே வந்து தட்டுமா. அப்போ மசாவை கால் தடிக்கி குழிக்குள்ளே விழுந்துருவான். எழுந்துட்ட பிறகு நேனியில் வாய் இருக்குது இவனுக்கு, வாய் இல்லைனா நாய் தூக்கின்னு போய்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் சரி. நம்ம எல்லாருமே பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுச்சு. ஆனால் நம்ம ஷின்சானுக்கு மட்டும் பாரு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஷின்சான் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சத்தம் கேட்கும், வித்தியாசமான டிக்கெட் அடுத்து யாருன்ட்டு. அப்போ லைன் வந்து நம்ம ஷின்சானுக்கு நேராக வருமா. நேனி மசாவ் கசாமா எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. ஷின்சானுக்கு என்ன போகுது பார்த்தா ஷின்சானோட காலை பார்ப்பேன், கால் வந்து மறைய ஆரம்பிக்கும். அப்போ ஷின்சான் கிட்ட கற்றுவாங்க, ஷின்சான் நீ மறையிறன்ட்டு. தலைவன் வயிறு ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு நிற்பானா.
கொஞ்சம் கொஞ்சமாக கால் கை உடம்பு தலைவன் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம தலைவனோட வயிற்றை வந்து கலக்க ஆரம்பிச்சிருமா. ரொம்ப டெலிவா இது கசமாக பார்த்துட்டு ஐயோ ஷின்சான் உடம்பு தான் முடியல பொழுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுவானா பார்த்துக்கோங்களேன். ஷின்சான் எழுந்துக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே மறைய என்ன பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாம்பை ஒன்று போட்டு விட்டுறான் அந்த இடத்துல. அப்போ வயிற்றுக்குள்ள அந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறான். அப்புறம் இதை கசமாக பார்த்துட்டு என்ன அதிசயம் என்ன அற்புதம் எப்படி இவன் மறையாமல் போனான்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களா. அப்போ நேனி வந்துட்டு கசமா நீ ஏதோ பண்ணியிருக்கணும் கசமால அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கரை வச்சு அந்த டிக்கெட் ஏதோ மாற்றம் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து ஷின்சான் மறையல. அப்போ ஷின்சான் சொல்கிறான் என் நண்பன் கசமாக்கு மேலே எவ்வளோ பாசம் ஏன்னா மறையறதுலேருந்து காப்பாற்றிட்டான்னு சொன்னும் போது கஷ்டமான அவ்வளோ பாசம்லாம் கிடையாதுடான்ட்டு இவங்க இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சதுடான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது காற்றடிக்கும் போது டிக்கெட் வந்து உங்கள் கையிலேருந்து பறக்கும் போது அந்த குரல் வரும் வித்தியாசமான டிக்கெட் அடுத்து யாருன்ட்டு. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பை பாய்.